தமிழகத்திற்கான நிதியை தரமாட்டோம் என்று மத்திய அமைச்சர் துணிச்சலுடன் தெரிவிக்கிறார் என்றால் அவருடைய மிரட்டல் இங்கு பலிக்காது. தமிழக மக்கள் கொத்தடிமைகள் அல்ல என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் மதிமுக இலக்கிய அணி சார்பில் வைகோ குறித்த அரசியலில் அறம் அகவை 60 என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி நூலை வெளியிட வைகோ பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய வைகோ, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்திற்கான நிதியை விடுவிப்போம் என்பதை ஏற்க முடியாது. தமிழக மக்கள் ஒன்றும் கொத்தடிமைகள் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். வடநாட்டு மன்னர்கள் தமிழகத்தில் ஒருபோதும் கால் பதித்ததில்லை. அந்த அரசியல் இங்கு எடுபடாது என்றும் வைகோ கூறினார். தமிழ்நாட்டுக்கு 2116 கோடி ரூபாயை நாங்கள் தரமாட்டோம். என்ன துணிச்சல், என்ன வாய்க்கொழுப்பு, என்ன திமிர்! தரமாட்டோம் என்று சொல்வதற்கு நீ எஜமான், நாங்கள் அடிமைகளா? நீ முதலாளி, நாங்கள் தொழிலாளியா? உனக்கு ஏது பழம்பெருமை? நிகழ்ச்சியில் பேசிய திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, தமிழகத்திற்கான நிதியை வழங்காவிட்டால் மாணவர்கள் கிளர்ச்சி ஏற்பட்டு பெற்றோரும் போராட்டத்தில் ஈடுபடும் சூழல் உருவாகும் என்று எச்சரிக்கை விடுத்தார். சக்கரவர்த்தியாக உட்கார்ந்து கொண்டிருப்பதை போல இருமொழி கொள்கையா, ஏன் இந்தி படிக்க கூடாதா என்றெல்லாம் கேட்பது மட்டுமல்ல, கேட்டால் அதற்கு பிறகுதான் பணத்தை கொடுப்போம் என்று நம்முடைய வரிப்பணத்திலே இருந்து இங்கே இருந்து நடத்தக்கூடியதற்கு நாங்கள் ஒன்றும் சிற்றரசர்கள் அல்ல. உங்களிடம் கம்பம் கட்டி கொண்டிருக்கவில்லை. இந்த நாட்டில் நம்முடைய உரிமைகள் உண்டு. இந்தியா தட் இஸ் ஃபார் ஷால் பி a union of states சொல்கிற நேரத்தில் இந்தியா ஒரு நாடு என்று சொன்னால் கூட்டாட்சி.